ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ் கிளாஸ் ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு ஒரே ப்ளூவா வந்திருக்கேன். ப்ளூ டே மாதிரி இருக்கு. நான்லாம் காலேஜ் படிக்கும் போது மண்டே ஆச்சுன்னா ப்ளூ தான் போட்டு போவேன். அது என்ன தெரியாது, சொல்லுவாங்க அந்த மண்டே இஸ் கனெக்டட் டு ப்ளூன்னு சொல்லுவாங்க. எதனால ஜி? சனீஸ்வரனுக்கு உகந்த நாளா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ சொல்லுவாங்க மண்டே வந்து ஏதோ ஒரு தெய்வத்துக்கு உகந்த நாள், அதுக்கு ப்ளூ போட்டா நல்லது அப்படின்ட்டு. அதுவும் எக்ஸாம்ல இருந்தா கண்டிப்பா ப்ளூல தான் போவேன். கடவுளோட துணை இருக்கணும் அப்படின்ட்டு. உனக்கு ப்ளூ வந்து ஃபேவரட்டா இருக்கும்டா. என்னுடைய ஜாதகத்துக்கு உனக்கு ஜாதகத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச கலரு எனக்கு பிடிச்சாலும் ப்ளூ தானே. அது மாதிரி நான் சின்ன வயசுல இருந்த மைண்ட் செட்டுக்கு சொல்றேன். அப்போ படிச்சு போனாலும் இந்த கலர்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 5 மார்க் வாங்கி கொடுத்துறாதா அப்படின்னு யோசிப்பேன். நீங்க இந்த மாதிரி லக் ஃபேக்டர் எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா சின்ன வயசுல அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பரான, எனக்கு வந்து எப்படின்னா இந்த மண்டி சிக்கன் மண்டி மாதிரி செஞ்சுட்டு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி தனியா ஒரு ரெசிபி இருக்கு, சிக்கன் மண்டின்னு ஒரு ரெசிபி இருக்கு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஸ்டைல நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம சிக்கன் பிரியாணி மாதிரியே செய்வோம். அப்புறம் அதுல இருக்க பீஸ் எல்லாம் எடுத்துருவோம், வேக வச்சு எடுத்துட்டு அந்த பிரியாணி பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் போட்டு அதை நம்ம ரைஸ் செஞ்சு எடுத்து வச்சிருவோம். இந்த எடுத்த சிக்கன்ல இருந்து மசாலா எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி அதை ஒரு ஃப்ரை பண்ணுவோம். இந்த ஃப்ரைடு சிக்கனையும் அந்த நான் சொல்லக்கூடியது என் பேர்ல அது மண்டி, அதையும் வச்சு அந்த ரைஸ், அந்த சிக்கன் ரைஸ், அது ரெண்டுத்தையும் வச்சு சாப்பிடும்போது செம்ம காம்போவா இருக்கும். அந்த ரெசிபி நான் இன்னைக்கு காட்ட போறேன். அப்புறம் சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்கு. 2 விளாக்கு முன்னாடி ஒரு குட்டி சர்ப்ரைஸ், நான் பெரிய சந்தோஷம்னு சொல்லியிருந்தேன். எனக்கு அப்படி மொட்டையா முடிச்சிட்டீங்க சொல்லாம கொள்ளாம அப்படின்னீங்க. அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் நான் ரிவீல் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நான் போட்டிருக்க குர்தா வந்து பாத்தீங்கன்னா குர்தா வித் துப்பட்டாவோட இருக்க செட்டு அழகு பொட்டிக்குல இருந்து வாங்கியிருந்தேன். இந்த லைவ்ல நிறைய பேர் இருந்தீங்க, நானுமே இருந்தேன். இருந்த கலர்ஸ் எல்லாம் நான் ஒன்னொன்னா பார்க்க என்னடா எல்லா கலருமே நல்லா இருக்கு அப்படின்னு கூட கேட்டிருந்தேன். அந்த லைவ்ல என் கூட யாரெல்லாம் இருந்தீங்களோ இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ லைவ் பார்த்துதான் நான் இது எடுத்திருந்தேன், லைவ்லயும் சாட் பண்ணியிருந்தேன் அவங்களோட. இதுல மொத்தம் நிறைய கலர்ஸ் இருந்தது, நிறைய எல்லோ கிரீம் கலர்லாம் இருந்தது. கிரீம் கலர்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது, பார்ட்டி வேர் மாதிரியே இருக்கும் அந்த கிரீம் கலர் காம்பினேஷன். பட் நான் வந்து ரெகுலர் யூஸ்க்காக அப்படின்றதுனாலையும் வீட்டு வேலையோ செய்யணும், அப்படியே டக்குன்னு வெளில லேண்ட் விஷயமா போறது வருது, அது லேண்டுக்கான விஷயமா போறது வருதுன்னு வெளில போயிட்டு வர மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான சம்மர் வேருக்கு நான் வந்து குர்த்தி ரெகுலர் வேர்க்காக நான் வாங்கியிருக்கேன். ரெகுலர் கேஷுவல் வேர்க்கு, காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு எல்லாம் உங்களுக்கு வசதியா இருக்கும். இந்த குர்தா வந்து பாத்தீங்கன்னா வித் துப்பட்டாவோட வந்து பேண்ட் கிடையாது. துப்பட்டா நல்லா டிசைனா இந்த மாதிரி பெருசா இருக்கு. கிட்ட வந்தீங்கன்னா இந்த கோல்டன் கலர்ல லைன்ஸ் போறதுலாம் உங்களுக்கு தெரியும். நல்லா பெருசா சூப்பர்வா காட்டன்ல இருக்கு. இந்த மாதிரி டிசைன், இந்த மாதிரி யோக் லைன், இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்குது. என் ஹைட்டுக்கு இந்த மாதிரி இருக்கு. இந்த குர்தா வித் துப்பட்டாவோட செட் வந்து பாத்தீங்கன்னா 680 rupees. குர்தா மட்டும் வாங்கும்பொழுது 565 குர்தாஸ் எப்படி பாப்புலரோ, அழகு பொட்டிக்குல இந்த 680 rupees துப்பட்டாவோட வரக்கூடிய இந்த 680 rupees குர்தா கூட ரொம்பவே பாப்புலர் தான். நான் மொத்தம் இதுல 6 கலர் வாங்கியிருக்கேன். இந்த ப்ளூ, அப்புறம் பேஸ் வந்து பிளாக் இருக்கும், மேல பிளார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி டார்க் ப்ளூல லைட் ப்ளூ இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பிளாக்ல ப்ளூ, பர்பிள் கலர், பிங்க் கலர், அப்புறம் கிரீன் கலர், இந்த மாதிரி டார்க் பிளாக்லயே நேவி ப்ளூ ஒன்று, டார்க் நேவி ப்ளூ ஒன்று. இந்த மாதிரி நான் ஒரு 6 கலர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே டார்க் கலர்ஸ் வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து இப்ப ஸ்டாக் இருக்கா இல்லையான்னு தெரியாது. கடையோட அட்ரஸ் கூட கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க ஆன்லைன் பொட்டிக் தான் வச்சிருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயோ இல்ல யூடியூப்லயோ நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் சேனல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிறேன், வேணும் செக் பண்ணிக்கோங்க. இது கூட நான் பேர் பண்ணிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜும்கா தான் பேர் பண்ணிருக்கேன். ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இது வித் நெக் பீஸோட வரும். எனக்கு நெக் பீஸ் எல்லாம் போட வேணாம், ரொம்ப ஜிகிஜிகான்னு வேணாம். இதுவே கொஞ்சம் ஓவர் ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு 2-3 ஷூட் நான் பிளான் பண்ணிருக்கேன். இப்போ ஒரு வாட்டி ரெடி ஆகுது, அப்புறம் ஒரு வாட்டி ரெடி ஆகுதுன்னு இல்லாம கண்ணாடி வளையல், அப்புறம் ரெயின் டிராப் பேங்கிள், வெல்வெட்லயே கிளாஸ் பேங்கிள், இந்த மாதிரி நிறைய வளையல் நான் வாங்கியிருக்கேன். அதை ஷூட் பண்ண போறேன் இன்னைக்கு. அதனால ஒரேடியா மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நான் வந்து பாத்தீங்கன்னா கன்சீலர் போட்டிருக்கேன், காம்பாக்ட் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் லிப் பாம் போட்டிருக்கேன். கண்ணுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஐலைனர் வச்சிருக்கேன், கொஞ்சம் போல்டா. கண்ணுக்கு காஜல் எல்லாம் வைக்கல, வெறும் மேல மட்டும் ஐலைனர் வச்சிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா கிளாஸ் பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னுட்டு, அந்த வளையலுக்கான ஷாப்பிங் ஹால் வீடியோ ஒண்ணு வரப்போகுது. அதை பத்தியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல லாஸ்ட்ல சொல்றேன். அந்த வளையல் தான் நான் பேர் பண்ணி போட்டிருக்கேன். இதுல ஒயிட்டும் ப்ளூ இருக்கிறனால எனக்கு இந்த வளையல் சவுண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் என்னுடைய ஹேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸா நான் முடியே வெட்டல. அக்கா லாங் ஹேர் வைங்கக்கான்னு சொன்னீங்க. நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணிருக்கேன். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, சரி கொஞ்சம் லாங் ஹேர் வளர்க்கலாமே அப்படின்னு 4 மாசம் வெட்டாம இந்த அளவுக்கு நல்லா முடிய நான் வளர்த்திருக்கேன். இன்னும் நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பின்னெல்லாம் பின்னையும் நான் காமிக்கிறேன். சரி வாங்க சமைப்போம். பாஸ்மதி அரிசி 2 அழாக எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து இந்த கிரில் சிக்கனுக்கு கட் பண்ற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் வேற மெனு பிளான்ல இருந்தனால சின்ன சின்னதா கட் பண்ணி தெரியாம வாங்கியாச்சு. இந்த ரெசிபி பண்றதுக்கு ஹெவி பாட்டம்
பாத்திரம் இருந்தா நல்லா இருக்கும். நல்லா குக்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்ல ட்ரைப்ளை பாத்திரங்கள் கடாயா இருக்கட்டும், இல்லனா பிரியாணிக்குனே இப்ப பாட்ஸ் எல்லாம் இருக்கு, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ஸ். நான் என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரீன் ஹேண்டிலோட இருக்கக்கூடிய குட்டி சைஸ் பாட். இதோட சைஸ்லாம் நான் அப்படியே ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பாட் ஒன்று இருக்கு, அப்புறம் இந்த பாட் ஒன்று இருக்கு. பாட் ஷேப்லயே இருக்கக்கூடிய பாட் இது. இதெல்லாம் ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஹெவி பாட்டமா இருக்கும். தம் போடுறதுக்குலாம் ரொம்ப வசதியா இருக்கும். அதை விட பெருசு இது. இதுவும் பாட் ஷேப்லயே இருக்கும் வித் கிளாஸ் லிட். இது வந்து நல்லா லாங்கா இருக்கும், நல்லா டீப்பான ஒரு பாத்திரம். நல்ல உங்களுக்கு தம் கிடைக்கும். இதுல நான் உங்களுக்கு மட்டன் பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கேன். இதுல நிறைய வாட்டி நான் புலாவ்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். இது மூணுத்துக்கும் இந்த மாதிரி கிளாஸ் லிட்டோட வரும். இந்த மாதிரி பாத்திரத்துல கிளாஸ் லிட்டோட இருக்கும்போது தம் இருக்கும்போது இதுல வந்து பிரஷர் ரிலீஸ் ஆகும். அலுமினியம் ஃபாயில் பேப்பர், அலுமினியம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காட்டன் கிளாத் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல வாழை இலை கிடைச்சா அதை போட்டுட்டு அதுக்கு மேல வச்சு தம் போடலாம். இல்ல ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதை ஒண்ணு உள்ள போட்டீங்கன்னா தம் ரிலீஸ் ஆகாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே மூடி உங்களுக்கு வரதுனால உங்களுக்கு தம் நல்லாவே சீல் ஆயிருக்கும். நம்ம நிறைய குவான்டிட்டி இன்னைக்கு செய்ய போறதுனால இதுல செய்யலாமா, இதுல செய்யலாமா? பாட்டில் செய்யலாமா? பாட்டமா இருக்கு, அது குண்டா இருக்குல்ல இது. சரி, குண்டால செய்யலாம். இதுல நான் இன்னைக்கு செய்ய போறேன். இது எல்லாமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இண்டஸ் வேலில இருந்து. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். ரெகுலரா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது கேட்டா இல்ல யாருக்காவது கிஃப்ட் பண்ணனா கூட நான் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த அளவுக்கு பிரியாணிக்குலாம் சூப்பரா இருக்கு, நான்வெஜ்க்குலாம் சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கும் பொழுது என்னுடைய கூப்பன் கோட் கார்த்திகா அப்படின்றத யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட்ல நீங்க எந்த பாத்திரமா இருந்தாலும் வாங்கிட முடியும். சோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் அண்ட் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இது எல்லாமே ட்ரைப்ளை அப்படின்றதுனால உங்களுக்கு கீழே மட்டும் இல்லாம சுத்தி ஃபுல்லாவுமே உங்களுக்கு நல்லா ஹீட் ரெசிஸ்டன்ட், நல்லா எப்படி சொல்றது, தம் வந்து ஒன்ன போல உள்ள இருக்க பொருள் வந்து வெந்து வரும். ஒரு இடம் வெந்து ஒரு இடம் குழஞ்சு ஒரு இடம் வேகாம அப்படி இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் ஹெல்தி வென் கம்பேர் டு இண்டாலியம் அண்ட் அலுமினியம். ஸோ அதெல்லாம் ஓரம் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நான் குழம்பு, சாம்பார் அண்ட் பிரியாணிஸ், புலாவ்ஸ் எல்லாமே பண்ற வசதியா இருக்கு. இந்த பாத்திரத்தை நான் எது எடுக்கலாம்னு யோசிக்கும் போது மூடி மாறி மாறி இருந்துதான் நான் எடுத்து வெளில வச்சு அதை செட் பண்ணனா உங்களுக்கு அப்படியே ஒரு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இதுல செய்ய போறேன், வாங்க பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரியாணி பாட்டை நான் வச்சிடுறேன். நல்லா சூடு ஏறட்டும். அதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் கலந்து விட்டுக்கலாம். 3 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிளாக் கார்டமம் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கல. நானு கிட்டத்தட்ட 1/2 கிலோ வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். அது கூட சிகப்பு மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா அந்த எண்ணெயில கலர் பிடிச்சிரும். அந்த கலர் நமக்கு பிரியாணிக்கோ கொடுத்துரும். 1 ல 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க வெறும் சிகப்பு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மட்டும் இப்போதைக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ல 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்க சேர்த்துக்கலாம். இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாவும் இருக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாவே கொஞ்சம் கூடவே சேர்த்திருக்கேன். தக்காளியும் கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும், அதையும் சேர்த்துக்கிறேன். ரஃபா தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன். 3 பச்சை மிளகாய் கீராம ஆட் பண்ணிட்டு ஒரு கையால அல்னா எவ்வளவு வருதோ அவ்வளவு புதினாவும் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியும் நான் ஆட் பண்ணிட்டு நல்லா சுருள வதக்கிடுறேன். லாஸ்ட்ல உப்பு செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கடைசியில லெமன் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா லெமனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா தூளும் சீரகத்தூளும் கரம் மசாலாவும் 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா சுருள எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் வதக்கிடணும். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன், இது 1 கிலோக்கு மேலேயே இருந்தது தாராளமா. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க. தெரியாம நான் சின்னதா வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் கிரேவி பண்ற ஐடியா இருந்தது, அப்புறம் தான் இப்ப மாத்தணும் மெனுவை. சோ கிரேவிக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பெருசா இருந்தா சூப்பரா இருக்கும், நல்லா ஜூசியா இருக்கும் சிக்கன். 1 கப்க்கு 1.5 கப் அளவு தண்ணி ஊத்துவோம்ல, தண்ணி வந்து ஊத்தி சிக்கனையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஃபுல் சிம்ல வச்சு நல்லா ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டீங்கன்னா லைட்டா சிக்கன் வந்து வெந்து வந்துடும். ஒரு 50%. அந்த பீஸ் எல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கலாம். லெக் பீஸ் மட்டும் 2 அப்படியே நான் விட்டுற போறேன். பிரியாணியோட செஞ்சுட்டு சின்னதெல்லாம் மட்டும் தனியா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தனியா எடுத்து வச்சுட்டேன். சோ கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் புளிப்பு கம்மியா தான் இருந்தது. உப்பும் புளிப்பும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நானு. புளிப்புக்கு லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் விட்டுட்டு லாஸ்ட்ல 1 ஸ்பூன் நெய்யை விட்டு தண்ணி அரிசியை சமமா வந்தவொடனே ஃபுல் சிம்ல குட்டி பர்னர்ல வச்சு தம் போட்டுட்டேன். 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருவோம். அந்த எடுத்து வச்ச சிக்கன் ஃப்ரை செய்ய போறோம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், கடலை மாவு 1 ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி சும்மா கொஞ்சமா எடுத்து கசக்கி வச்சிருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே சிக்கன்ல வேற உப்பு நல்லா ஊறி இருக்கும். இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். கூட 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்டும் நான் லாஸ்ட்ல ஆட் பண்ணேன், அதை காமிக்க மறந்துட்டேன். அதுவும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமா மசாலா வேணாம், அதான் கம்மியா போட்டிருக்கேன். எனக்கு நிறைய ஆயில் வேண்டான்றதுனால நான் ஏர் ஃப்ரையர்ல போட போறேன். நீங்க டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சமான எண்ணெயில போட்டு இரும்பு கடாயில, வெயிட்டான கடாயில, ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில நம்ம வந்து நல்லா சுருள வதக்கி மொறு நாக்கும்ல, அந்த மாதிரி நீங்க வறுத்து எடுக்கிறதா இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கடாயிலையும் வறுத்துக்கலாம்,
எண்ணெயில பொரிச்சும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஏர் ஃப்ரையர்ல போட போறேன். ஈஸியா வேலை முடியல, எண்ணெய் நிறைய எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால. 200 டிகிரி 15 மினிட்ஸ் வச்சேன் நானு. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்திருந்தா மேல ஒரு கோட்டிங் நல்லா ஜூசியா கிடைச்சிருந்திருக்கும். பட் எனக்கு எண்ணெய் நிறைய வேணான்றதுனால அப்படி செஞ்சிருந்தேன். இன்னொன்னு இது குட்டி குட்டி பீஸா இருக்கிறதுனால கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூசியா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நான் இதை பெர்ஃபெக்ட்டா கரெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இது ஏர் ஃப்ரையர்ல பண்ணாம கடாயில பண்ணிருந்தா எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கும். ஏர் ஃப்ரையர்ல எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் நான் அப்படியே விட வேண்டியதாயிடுச்சு. வீட்டுல அதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துருச்சு. அப்படியே விட்டதுல கொஞ்சம் கேக் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்து வேற கடாயில மாத்தி உதிர்த்த உடனே சூப்பரா வந்துருச்சு. பிரியாணி மட்டும் உடனே கலைச்சிருங்க, அப்படியே வச்சீங்கன்னா கேக் மாதிரி ஆயிடும் சூடுல. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அடியில வந்து பாத்தீங்கன்னா லைட்டா இந்த மாதிரி ப்ரௌனா பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். உப்மாலாம் கூட அந்த அடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ப்ரௌன் கலர்ல டார்க் ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டா அந்த கோல்டன் கலர் நம்ம இதுல போட்டுடலாம். லெக் பீஸை மறைக்கிறானுங்க அந்த சிக்கன் பீஸுங்கெல்லாம். போங்கடா அந்தாண்ட அப்படின்னு அவனுங்களை அந்த பக்கம் தள்ளி போட்டுடணும். இதையும் போட்டுடுறேன். நீங்க கிட்ட கிட்ட வந்தா எனக்கு இடம் இல்லையா? சரி, போ, நான் தூரமா போயிடுறேன். இந்த கடாயும் பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் தான். இந்த கடாயிலே தம் பிரியாணியே பண்ணிடலாம். கரெக்டா இருக்கு பாருங்க. சிக்கன் வந்து 1.25 கிலோ ஆச்சு. ஆமா, 1/2 kg தான் ரைஸ் போட்டேன் நான். அப்ப சாப்பிட முடியும் நல்லா. நல்லா பெரிய கடாய்ங்க. நான் நண்டுலாம் செய்யறதுக்காக வாங்கினேன் மீன் குழம்புல அந்த கடாய். இதுவுமே ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான், வித் லிட்டோட வரும். லிட் எங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, லாஸ்ட்ல ஒரு போட்டோ அட்டாச் பண்றேன். நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தது. இதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்னு செக் பண்ணுங்க. ரைஸோட சேர்த்து இந்த மாதிரி பிரியாணி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்க. இதை நீங்க ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது, இப்ப நம்ம ஏர் ஃப்ரை பண்ணதுனால இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு. நான் வந்து நிறைய மசாலா போடல, சரிங்களா? நான் இப்ப க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நீங்க இதே கடாயில செஞ்சிருந்தீங்கன்னா அந்த மாய்ஸ்சர் மேல அந்த எண்ணெயோட கோட்டிங் இருந்திருக்கும், எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அப்சர்வ் பண்ணிருக்கும். அப்ப இதோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் வந்து இப்ப இது பண்ணது எப்படி இருக்குன்னா 65 எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எண்ணெய் நிறைய இல்லாததுதான் இருக்கு. எனக்கு எண்ணெய் நிறைய வேணும்னு தான் நான் செஞ்சிருக்கேன். இதே நீங்க கடாயில போட்டு பரட்டி 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 இறக்கி இதுல லாஸ்ட்ல மேல வச்சுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரைஸ் இந்த மசாலா எல்லாத்தோடய சிக்கனோட சேர்த்து நீங்க பரிமாறினீங்கன்னா சூப்பரா ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா ஜூசியா அப்படி ஈரப்பதத்தோட அந்த சிக்கன் இருக்கணும்னு நினைச்சேன். அந்த டெக்ஸ்டர் எனக்கு வரல. 65 பண்ண மாதிரியான டெக்ஸ்டர் வந்திருந்தது, அந்த ட்ரை டெக்ஸ்டர். இதுவுமே நல்லா இருந்தது, கிறிஸ்பியா இருந்தது. பிரியாணியும் 65 சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு ஒழிய அந்த ஜூசி சிக்கன் எனக்கு வரல. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கணும், இல்ல கடாயில ஃப்ரை பண்ணிருக்கணும். நீங்க அதுக்கேத்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நாங்க சாப்பிட்டு வந்துடுறோம். உங்க வீட்ல இந்த வீக்கெண்டுக்கு என்ன சமைக்கலாம் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Welcome home. மேல இருந்து சாக்லேட் தந்தாங்க. சாக்லேட்டா? எதுக்கு? எனக்கு தெரியல. பர்த்டே வந்து கேக்குறதுல. சரி காய்ச்சல் கிடையாது. ஷர்வன் குட்டியா ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாரு. வந்த உடனே ஸ்கூல்ல மிஸ் வந்து மஞ்ச் சாக்லேட் ஏதோ கொடுத்திருந்ததா சொல்லியிருந்தாங்க. மஞ்சுன்னு சொல்லும் போது மஞ்ச் சாக்லேட் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்பெல்லாம் மஞ்சுன்னு சொன்னாலே எனக்கு பிக் பாஸ் மஞ்சரி ஞாபகம் தான் வராங்க. ஜாக்லின் ஆசியா மஞ்சுன்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த ஞாபகம் தான் வருது. உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லுங்க. ஷர்வனும் ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு கொஞ்சமா ரைஸ் எல்லாம் சாப்பிட்டாரு. ஈவினிங்கும் விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. நான் 2 சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த வீடியோல ஒரு சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை மாத்தினதுதான். 2வது சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை நான் ரிவீல் பண்ணிருக்கேன் கடைசியில. WWS தான். அது என்ன அப்படின்றதுலாம் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதனாலதான் நேரம் சூடு ஏறக்கூடாதுன்னா நான் என்ன பண்றேன், நேற்று இப்படி ஏற்றி வைக்கும் சைடில் அப்படி சாட்சி ஏற்றி வச்சேன். ஆட்டின வரல டக்குனு கை குட்டிப்பியான். ஸோ குட்டி சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே இப்போ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம்லாம் முடிஞ்ச மாதிரி இருந்தது. கடகடன் வெயில் காலம் வந்துருச்சு. அந்த சைட் பால்கனி சைட்ல நம்ம இந்த சோஃபா போட்டு உட்காரவே இனிமே முடியாது. ஏன்னா அது வடக்கு சைடு. எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சைட்லயும் வெளிச்சம் காத்து வந்தாலுமே
தெற்கு சைடு இருக்கக்கூடிய காத்து சிலு சிலுன்னு காத்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா மழை காலத்துல வின்டர் சீசன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சைடு வந்து ஊத காத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிலு சிலுன்னு இருக்கும், உடம்புக்கு வந்து கோல்டு கொடுக்கும், ஃபீவர் கொடுக்கும். அதனால அது வந்து கதவை சாத்திவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வெயில் காலத்துக்கு நமக்கு சில்லுன்னு காத்து வேணும் அப்படின்னாக்கா சவுத் சைடு, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சொல்றேன் நான், சவுத் சைட்ல இருந்து வர காத்து மட்டும் எப்பவுமே சில்லுன்னு இருக்கும். சவுத் சைடு ஜன்னல் கதவெல்லாம் ஃபுல்லா மூடிட்டு மீதி 3 டைரக்ஷனே நீங்க திறந்து ஃபுல் டே வைக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல ஓபன் பண்ணிட்டு ஆப்போசிட்ல, அதாவது கிராஸ் வென்டிலேஷன் சவுத் ஓபன் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ அது சவுத் சைடு வந்து எங்களுக்கு வென்டிலேஷன் எதுவுமே கிடையாது. இந்த சைடு எல்லாமே க்ளோஸ்டு, மெயின் டோர் மட்டும்தான் சவுத் சைடு. அங்க மஸ்கிட்டோ மெஷ் இல்லாததுனால எங்களால இந்த கதவை திறந்து வைக்க முடியல, மங்கி ப்ராப்ளம் இருக்கிறதுனாலையும் திறந்து வைக்க முடியல. ஸோ எங்க வீட்டுல ரொம்ப அனல் இருக்கும். இன்னொன்று மாடி லாஸ்ட் ஃப்ளோர்ன்றதுனால 15th ஃப்ளோர்ன்றதுனால அனல் அப்படியே அழுத்தம். ஒரு 3 மாடிக்கு மேல இருக்கு வீடுங்க இருக்குன்னா தெரியாது நமக்கு. ஸோ எப்பவுமே என்ன பண்றோம், சம்மருக்கு இந்த மாதிரி மாத்தி போட்டுருவோம். வின்டர் சீசன் அப்ப என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போட்டு அப்படி அழகா பால்கனி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னும் சம்மர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இங்க கூட டிவி இருக்காது. ஷரனுடைய ஹாலிடேஸ்க்கு வந்து இன்னொரு ரூம் இருக்கு, அந்த ரூம் என்டர்டைன்மெண்ட் ரூமா மாத்திட்டு பிளே ஸ்டேஷன் எல்லாம் கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். ராகேஷ் வர இப்ப 12th முடியுது, கொஞ்ச நாள் தான் விளையாட முடியும், காலேஜ் போயிட்டா விளையாட முடியாது. ராகேஷும் ஷர்வினும் விளையாடுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஹால்ல இங்க வந்து நாங்க டிவி செட் பண்ணியாச்சு. ஒரு டிவி இங்க இருக்குது, பெரிய டிவி. சின்ன டிவி வந்து பெட்ரூம்ல இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து போட்டாச்சு, கவுச்சஸ் அதாவது சோஃபா வந்து போட்டிருக்கோம். ஒரு டீ டேபிள் இருக்கு. இது வந்து என்னுடைய ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இது எல்லாமே இது நான் பிராண்டட், இது எல்லாமே பிராண்டட். இந்த 1-2 தான் நான் பிராண்டட், இது எல்லாமே பிராண்டட் ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சாமி எல்லாம் வைக்க கூடாது ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் அப்படின்றதுனால இங்க இந்த மாதிரி, இது எனக்கு கேரமல் வந்து கிஃப்ட் பண்ணது. இது வந்து நாங்க ஏற்கனவே வாங்கி ரிவ்யூ பண்ணது, மீஷோல தான் வாங்கினோம்னு நினைக்கிறேன் நான். இது வந்து இதுவும் கிஃப்ட் தான் ஃப்ரம் ஹோம் சென்டர். ஹோம் சென்டர் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் எடுத்ததுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் கொடுத்தாங்க. அது இது வந்து வந்து எனக்கு யானைக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். நானும் ஷர்வினும் விளையாடுற மாதிரி, அம்மாவும் பிள்ளையும் விளையாடுற மாதிரி கிடைக்குது, வேணும்னு கேட்டதுனால வாங்கி கொடுத்தேன். ஹோம் சென்டர் தானே. ஹோம் சென்டர் டிராயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தெரியும், டார்ச் லைட்டு, நைட் லேம்பு, கேரம் போர்டு காயின்ஸ், அப்புறம் உங்களோட கூலர்ஸ் வெளில போகும்போது போட்டுக்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள். பைக் ஓட்டும் போது போடுற டிரான்ஸ்பரண்ட் இது, அப்புறம் காத்தடிக்கிறதுக்கு தேவையானது, இந்த பேட்டரியிலேயே சார்ஜ் பண்ணி காத்தடிக்கிறது இருக்குல்ல அது. அப்புறம் இதுல ஃபுல்லா பையங்க இருக்கும், வெளில கடைக்கு போறோம்னா டக்குன்னு எடுத்துட்டு போறதுக்கு. இங்க பாருங்க, யாரு வீட்டுலதான் கட்டைப்பைய பத்திரப்படுத்தி வைக்க மாட்டோம். கட்டைப்பை எத்தனை இருந்தாலும் கடைக்கு போனாலும் தேடும் போது கிடைக்காது. ஒரே ஒரு புத்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால இங்க வச்சாச்சு. மேல எப்பவுமே இருக்கிற மாதிரிதான் எல்லாமே இருக்கு. லாபிங் புத்தாஸ் 3 பேர் இருப்பாங்க குட்டி குட்டியா. இது கோமதி சக்கரம். இந்த யானை எப்பவுமே நாங்க வீடு மாறினாலும் இல்லைனாலும் இது என்கிட்டயே இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்பா எனக்கு கொடுத்தது. நான் ஃபர்ஸ்ட் சைக்கிள் கீ செயின் வச்சிருந்த யானைக்குட்டி இது. இது அப்பா எனக்கு கிஃப்ட் பண்ண யானைக்குட்டி. ஸ்கூல் டைம்ல இருந்து குழந்தை ஷர்வன் வயசுல இருந்து நான் வச்சிருக்கேன் இது இன்னமும். ஸோ இது ரொம்ப லக்கியான ட்ரீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், கியூட்டான விநாயகர். அப்புறம் புத்தர், இவர் குபேர். ஸோ இங்க வந்து அழகா கேண்டில்ஸ் ஏற்றி வச்சாச்சு. இந்த மாதிரி 3 கேண்டில்ஸ் ஏற்றி வச்சிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூல் போட்டு பெஞ்ச் போட்டு அழகா விநாயகர் உருளி வச்சாச்சு. யானை குட்டி 2 வந்து விநாயகர் உருளிக்கு நேரா வச்சாச்சு. அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி போடுறது, வாசனையா இருக்கும், புகைகளுக்குள்ள இருந்து வரும், அழகா இருக்கும். ஆப்பிள் ட்ரீ, இது தான் வாஷ் பண்ணி கொடுத்தாங்க. நிறைய டஸ்டா இருந்தது, ஃபுல்லா கிளீன் பண்ணி நேர்ல பார்க்க ஆப்பிள் வந்து எடுத்து பிரிச்சு சாப்பிடலாமான்ற அளவுக்கு நல்லா பலப்பலன்னு செவன்னு சூப்பரா இருக்கு. ஆப்பிள் ட்ரீ வந்து வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது வந்து ஹோம் சென்டர்ல வாங்குறது உங்களுக்கு தெரியும். நான் வந்து ப்ராப்பர்ட்டி வெட்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள. இதோடைய ஆர்கனைசேஷன் நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இந்த இடம் ஃபுல்லா வந்து டைனிங் ஏரியா மாதிரியே நம்ம போட்டாச்சு. இந்த பக்கம் டைனிங் டேபிள், இந்த பக்கம் ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிடறதுக்கு பிரெட் ஜாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஊறுகாய் இதெல்லாம் இங்க இருக்கும். குக்கிங்கும் கிச்சன்ல வந்து வசதியா இருக்கும். கிச்சன்ல வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் ஃப்ரிட்ஜுக்கு விட்டுருக்காங்க இடம். அப்ப கட்டினது இல்ல, சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்காக கட்டினது. இது வந்து உள்ள போகல, வேற வழி இல்ல, வெளிலதான் பீரோ மாதிரி நின்றுட்டு இருக்குது. இதுவும் எனக்கு கேரமல் கிஃப்ட் பண்ணது. இது என்னோட ஃபேவரட். அப்புறம் யானை குட்டிங்க. இது வந்து நான் ஏற்கனவே அமேசான் டைம்ஸ்ல உங்களுக்கு ரிவ்யூ பண்ணது. ஏதாவது பாக்கெட் எல்லாம் பிரிச்சோம், ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது மசாலா பாக்கெட் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னாக்கா கருவேப்பிலை கொத்தமல்லி ஏதோ ஒன்று அதுல சீல் பண்ணிட்டு திருப்பி வந்து பேக்கெட் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த பாக்ஸோட வருது இதெல்லாம். இவங்கெல்லாம் என்னுடைய ஃபேவரட்ஸ். எப்பயோ நான் வாங்கி ரிவ்யூ பண்ணதுதான். கதவை சாத்தும் போது இவங்க கீழே விழுந்து உடஞ்சிட போறாங்கன்னு டபுள் சைட் டேப் போட்டு பத்திரமா உட்கார வச்சாச்சு இவங்க 4 பேரையும்.
ஸோ டைனிங் டேபிள் இந்த பக்கம் வச்சு டைனிங் டேபிள் மேல அந்த ஒயிட் கலர்ல கிளாத்ஸ் போட்டிருந்தனால அதை நான் எடுத்துட்டேன். ஒரு மாசம் அந்த பிளாக்காவே இருக்கட்டும் அப்படின்ட்டு வெறும் ரன்னர் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இது மீஷோல வாங்கினது இந்த கேண்டில். அப்புறம் இந்த பிளேட், இந்த ட்ரே, இந்த மாதிரி இருக்கிறது, இது மேட்ச், இது இந்த ரன்னர் எல்லாமே மீஷோல வாங்கினது. இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். விலைக்கேற்றி சாமியம் கும்பிட்டாச்சு. ஸோ நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். டக்குனு பார்த்துட்டு வந்துருங்க. அழகா இருக்கான்னு சொல்லுங்க இந்த சேஞ்சஸ். இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா வீட்டுல இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணும்போது அவ்வளவு பெரிய பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த வீடு தான் அவ்வளவுமே. 24 மணி நேரம் வீட்லயே இருக்கும். நமக்கு வந்து செஞ்ச வேலையே செய்யறமே, ஒரே ரொட்டீனா இருக்கே அப்படின்ற மாதிரி தோணக்கூடாது இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது நானும் அதே ரொட்டீன் வேலை தான் பாக்குறேன். நான் ஆஃபீஸ் போறேன் வரேன்னா டிராவல் பண்ணுவாங்கல்ல, அந்த டிராவல் ஜேர்னிலேயே அந்த காத்து, டிராவல் பண்றது, நிறைய மக்களை பாக்குறது, அந்த ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது நமக்கு. இது 4 செவரு தான். ஸோ இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து நம்மளுடைய மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும், நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதா சேஞ்சஸ் பண்ணி பாக்குறது, அழகு பண்ணி பாக்குறது. உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்க. இந்த குட்டி சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது பிடிச்சிருக்கா, இப்ப இருக்கிறது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு மூஞ்சல் வச்சிருந்தோம். மூஞ்சல்னா ஸ்ட்ரிங் இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இவ்வளவு தூரம் வந்துடும். அப்புறம் ஹைட்டா வேற இருக்கும். இப்ப எப்படி இருக்குன்னா, நான் இங்க இருந்து பார்க்கும்போது ஹைட்டா எதுவுமே தெரியல. ஹைட்டா அந்த மூலையில கார்னருக்கு போயிடுச்சு. டைனிங் டேபிளும் நான் வந்து இப்படி யூ மாதிரி சேர்ஸ் போடுவேன். இப்படி பார்த்த மாதிரி, அப்புறம் இப்படி பார்த்த மாதிரி போடுவேன். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல போட்டிருக்கேன். பால்கனி வியூவை வந்து தடுக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி பால்கனி வியூவை தடுக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு சேர் போட்டிருப்பேன். இந்த வாட்டி இப்படி போடல. ஏன்னா அந்த ஹைட்டா இருக்கும்போது என்ன ஆகுது, ரூமை வந்து சின்னதாக்குது. இடையில மூஞ்சல் பெருசா இருக்கும்போது அப்படியே ஹாலோட சைஸ் சின்னதான மாதிரி ஆயிடுது. யார் வந்தாலும் வீட்டுல ஃபர்ஸ்ட் ஹால் தான் பாக்குறோம். ஹால் தான் எப்பவுமே நீட்டா இருக்கணும். நம்ம ரூம் கொஞ்சம் கச்சா முச்சா இருந்தா கூட யாரும் வந்தாங்கன்னா கூட தெரியாது. அதனால நான் வந்து அதை உள்ளே போட்டாச்சு. பூஜை அறையும் ரொம்ப நீட்டா இருக்கு. சாமி கும்பிடுறதுக்கும் வசதியா இருக்கு, விழுந்து கும்பிடுறதுக்கும் வசதியா இருக்கு. கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஹால் தெரியுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ரூமுக்கான மொத்த செட்டப் தான். அழகா இருக்கான்னு சொல்லுங்க. டைனிங், ஃப்ரிட்ஜ் அண்ட் எனக்கான குட்டி கிராக்கரி இதுதான். இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பெரிய கிராக்கரி வச்சிருக்கேன். அது வந்து கிச்சன்ல இருக்கு. பட் இங்க நான் டைனிங் டேபிளுக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி சர்விங் அண்ட் சாப்பிடறதுக்கு தேவையான கிராக்கரி எல்லாமே இது உள்ள இருக்குது. சோ இது ஒரு செட்டா இந்த இடத்துல அமைஞ்சிடுச்சு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த சேஞ்சஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோல காமிச்சிருந்த பொருட்களுடைய நான் காமிச்சிருந்த எல்லா ப்ராடக்டுடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அது அமேசான் லிங்கா இருக்கலாம், இண்டஸ் வேலி ப்ராடக்டா இருக்கலாம், மீஷோ ப்ராடக்டா இருக்கலாம், இல்ல நான் போட்டிருக்க குர்தாவா இருக்கலாம். அந்த குர்தா வந்து அழகு பொட்டிக் அவங்களோட டீடைல்ஸ், என்னென்ன டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க வேணும்ன்றத செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளா நாங்க இந்த வீடு சேஞ்ச் பண்ற வேலை எல்லாம் பண்ணி தூசி எல்லாம் பறந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, நல்லா கோல்டு. ஷர்வினுக்கு ஃபீவர் வந்து கோல்டு வந்து 1 வாரம் ஸ்கூலுக்கு போகாம இருந்து அப்புறம் திருப்பி ஸ்கூலுக்கு போய் வரட்டு இரும்பல் வந்து ஒரு திருப்பி கோல்டு வந்து நடுவில் லீவ் எடுத்து தான் போற மாதிரி ஆயிடுச்சு. இருமல் தாக்கா மாதிரி இப்ப நான் இரும்பி எனக்கு கோல்டு வந்து அது சரியாகி அப்புறம் கண்ணு இன்ஃபெக்ஷன் வந்து இவ்வளோண்டு ஆயிடுச்சு. என் கண்ணு ஏதோ கண்ணு பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்த லேண்ட் விஷயம் போட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு கண்ணு குட்டியா. அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் சரியாகி அப்புறம் இந்த வீட்டெல்லாம் யாரை கட்டி மாத்தி சேஞ்சஸ் கொண்டு வந்து எங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு வாய் நம்ம இருந்தது. ஆனா ஸ்நாக்ஸ் எல்லாம் இப்ப செய்யற மாதிரி எனக்கு மூடு இல்லை. அதனால இங்க நான்வெஜ் வேற சாப்பிட்டோமா, டெசர்ட் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. ஸ்ட்ராபெரி கேக்கு கூட இன்னொரு கேக் வந்தது. வந்த உடனே ஷர்வின் வந்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்டுட்டு உள்ள உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு அவரு. இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். இப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட போறோம். அப்புறம் இந்த வளையல் வந்து பாத்தீங்கன்னா மீஷோல வாங்க. இந்த மாதிரி வளையல் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். 1 டசன் வளையல் 12 வளையல் நம்ம பக்கத்து கடையில எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் போய் கேட்டோம்னா 100 ரூபான்னு 80 ரூபான்னு. கொஞ்சம் இந்த மாதிரி வெல்வெட் எல்லாம் ஃபினிஷ் இருக்கு. அப்படி இல்லைன்னா அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரெயின் டிராப் மாடல் இருக்கு, கொஞ்சம் டிசைனரா இருக்கு, நல்ல குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 100, 120, 140 அந்த ரேஞ்ச்ல தான் சொல்றாங்க. பட் இது மொத்த வளையல் ஃபுல் செட் 12 டசன் வளையல் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 250, 180 இந்த மாதிரி ரேஞ்ச்லயே வாங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து நேற்று தான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இனிமே வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் WWF மாதிரி WWS அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து வரப்போகுது. ஏன் இதை நான் கொண்டு வந்தேன் யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கா நீங்க வீடியோ 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் போடுறீங்க, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போடுறீங்க, டெய்லி ஷார்ட்ஸ்லயே அது வந்து மூஞ்ச காமிச்சு வணக்கமாக சொல்லிட்டு போங்க, உங்களை நாங்க எவ்வளவு மிஸ் பண்றோம் தெரியுமா. எனக்காக இருக்கக்கூடிய க்ளோஸ் சிஸ்டர்ஸ் சில பேர் இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு போடுங்க, நான் டெய்லி வந்து பார்த்துட்டு ஏமாந்து போறேன். இதையும் 2 பேர் கலாய்ப்பாங்க. பட் என்னோட சேனல்ல இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ரீசெண்ட் டைம்ல அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிருப்பாங்க.
அவங்க ரெகுலரா நிறைய கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்காக எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி ரிவ்யூ பண்றது வந்து ஒரு ஈஸியானது தான். ஒரு நாள் ஃபுல்லா ஷூட் பண்ற vlogging விட எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் ஷாப்பிங் ரிவ்யூ அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு இதெல்லாம் நேச்சுரலாவே வரும். ஒரு குவாலிட்டியை பார்த்து ரிவ்யூ பண்றது அதெல்லாம் எனக்கு ரொம்ப நேச்சுரலாவே வரன்றதுனால ஈஸியான விஷயம்ன்றதுனால இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுக்கலாம். எனக்கு மிஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஷாப்பிங் பிடிச்சவங்களுக்கு ஷாப்பிங் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஏன் பேர் வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, வீக்கெண்ட் நம்ம வந்து ஃபேமிலியோட வெளில போய் ஒரு சின்ன சேஞ்ச்காக ஒரு ஃபேமிலியோட வெளில போய் ஏதாவது ஷாப்பிங் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்றவங்களுக்கு இதை பார்த்துட்டு ஷாப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இந்த ரிவ்யூஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சும்மா வீக்கெண்ட்ல போய் விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணுவோம், எதுவும் வாங்க மாட்டோம், பட்ஜெட் பிளான் பண்ணுவோம். ஆனா அந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணும்போதே கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஹாப்பியா இருக்கும். மால் போய் சுத்தி பார்த்துட்டு சும்மா 1-2 மட்டும் வாங்கிட்டு பேருக்கு வாங்காமே வந்துருவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி வீக்கெண்ட்ல விண்டோ ஷாப்பிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலாவது உங்களுக்கு கிடைக்கும். விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வீக்கெண்ட் ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்ல இருந்தபடியே வர்ச்சுவலா ஒரு வீக்கெண்ட் விண்டோ ஷாப்பிங் பார்க்கறதுக்கு தான் இந்த சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். வீக்கெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷாப்பிங்கோ ரிவ்யூஸோ ப்ராடக்ட்ஸோ வரும். இப்ப ஸ்டார்டிங் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கிறது மேக்கப் ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஆக்சசரிஸ், வாட்சஸ், ஃபுட்வேர்ஸ், வளையல், இயரிங்ஸ், கம்மல், செயின், காப்பு, மோதிரங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். இந்த சீரீஸ்க்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.